உதயநிதி ஸ்டாலின் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குறாரா இல்லையா? வாங்கலேன் வீடு வீடு ஓட்டு கேட்டு. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தயவு செய்து, அமித்ஷா அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமனை கையோட கூட்டிகிட்டு தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் கேம்பெயின் வரணும். வந்தால் தெரியும். எல்பிஜி சிலிண்டரை தூக்கி ரோட்டில் வீசுவாங்க மக்கள், அடுப்பை தூக்கி ரோட்டில் வீசுவாங்க மக்கள். 400 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு இருந்த சிலிண்டரை 1100 ரூபாய்க்கு வாங்க வச்சிருக்கிறாரு மோடி. ரோட்டில் தூக்கி வீசி போராடுவாங்களா மாட்டாங்களா? அதில் சுடுற தோசையை தூக்கி ரோட்டில் போட்டு நீங்கள் கொடுக்குற வடையை கொடுங்க சாப்பிடுவோன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? உண்டியல் காசை பற்றி பேசிட்டு போகிறாங்க நிர்மலா சீதாராமன். கோயிலுக்கு வந்து எங்கள் பார்வையிட வந்துட்டு, வெள்ளத்தை பார்வையிட வந்துட்டு உண்டியல் காசுங்கன்னு கேட்குறாங்க. உண்டியலில் காசு போடாதுன்னு சொல்கிறாங்க. சரி, உண்டியல் காசை பற்றிலாம் கேட்குறீங்க, கோயிலுக்கு வந்து ரெனோவேஷன் பண்ணுறதை பற்றிலாம் பேசுகிறீங்க. கோயில் ரெனோவேஷனை யார் பண்ண போகிறா? பிடபிள்யூடியும் அறநிலையத்தினையும் சேர்ந்து பண்ண போகுது இல்லையா? நீங்கள் காசு கொடுக்க போகிறீங்களா? ₹1 கொடுக்க மாட்டீங்க. இந்த 15ஆம் தேதி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் காசு கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் யாருக்கு தெரியும்? பட்டா பாக்கியம் படாட்டி லேகியோன்ற மாதிரி தமிழ்நாட்டை வந்து மோசடி செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு.